வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மோகன் சார் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். எக்ஸசைஸ் 3.1 பார்த்தீங்களா? எல்லா ப்ராப்ளத்தையும் செஞ்சு பாருங்க. இப்போது 3.2 போகிறோம். இப்போ 3.2 போகும்போது ரேடியன் மெஷர், டிகிரி ரேடியனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, இந்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஓகேங்களா? இப்போது ரேடியன் மெஷர்னால் என்னென்னு பார்ப்போம். அதாவது ஆரையின் அளவு ரேடியன் மெஷர். அதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். த ரேடியன் மெஷர் ஆஃப் அன் ஆங்கிள் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆர்க் லெங்த் இட்ஸ் சப்ஸ்டன்ஸ் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இன் which it is the central angle. Consider a circle of radius r. Let s be the length subtending an angle theta at the center. Then theta is equal to arc length by radius. Arc length is divided by radius r. ஓகேங்களா? அதாவது ரேடியன் மெஷர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க்கு இது என்ன செய்யுதுன்னு சொன்னோம்னாக்கா, சென்ட்ரல் ஆங்கிள், சென்ட்ரல்லேருந்து ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தீட்டா எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த ஆர்க் லென்த்து டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அது இந்த ஆர்க் லென்த்துக்கும் அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கும் இடையில் உள்ள ரேஷியோ தான் என்ன சொல்கிறோம், ரேடியன்ஸ். ஓகே, அதாவது சென்ட்ரலில் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆங்கிள் தான் நம்ம ரேடியன் சொல்லுவோம், தீட்டா. அப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லெங்த் டிவைட் பை ஆர். ஆர்க் லெங்த் எஸ் டிவைட் பை ரேடியஸ் ஆர். ஓகேங்களா? அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறலாம், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா. அதாவது ஆரையின் அளவு பாருங்க, ஒரு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தின் ஆரையின் அளவு அவ்வில்லின் நீளத்திற்கும் அதன் ஆரத்திற்கும் உள்ள விகிதம். அந்த வட்ட வில்லின் நீளத்திற்கும் அதன் ஆரத்துக்கும் உள்ள விகிதம் தான் நம்ம வட்ட வில் வந்து, அந்த வில் வந்து மையத்தில் தாங்கும் கோணத்துடைய ஆரையின் அளவு ரேடியன்ஸ் சொல்லுவோம். ஒரு வட்டத்தின் ஆரம் ஆர் என்க, எஸ் நீளமுள்ள வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் தீட்டா என்க. அப்போ இந்த தீட்டாவை எப்படி சொல்றோம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு அந்த வட்ட வில்லின் நீளம் பை அந்த வட்டத்தின் ஆரம். வில்லின் நீளம் பை ஆரம், இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் சொன்னோம் இல்லையா? அந்த வில்லின் நீளத்திற்கும் அதன் ஆரத்துக்கு உள்ள விகிதம் தான் மையத்தை தாங்கும் கோணத்தின் அளவு, ஆரையின் அளவுன்னு சொல்கிறோம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர் ரேடியன்ஸ், ஆர்எம்ஸ். அப்போ இதுலேருந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு தீட்டா. ஓகேயா? இப்போ பாருங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிகிரி அண்டு ரேடியன் மெஷர். அதாவது டிகிரிக்கு ரேடியன் மெஷருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு என்னன்னு பாருங்க. அது பாகை மற்றும் ஆரையின் அளவுகளுக்கிடையே உள்ள தொடர்பு. இப்போ 2π ரேடியன்ஸ், 2π ஆரையன்கள், 2π ரேடியன்ஸ் அப்படிங்கும்போது 360 டிகிரி. 2π ரேடியன்ஸுங்கிறது 360 டிகிரி. அதை பை ரேடியன்ஸை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா, இந்த 2 அங்கே டிவைட் பண்ணிக்கிறோம். 360/2 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ பை ரேடியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது 180 டிகிரிக்கு ஈக்குவல். அப்போ 2π ரேடியன்ஸ்னா 2 × 180 360. இப்போ 2π ரேடியன்கள், 2π ரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 360 டிகிரி, பை ரேடியன்ஸ் வந்து 180 டிகிரி. ஓகே? அப்போ 1 ரேடியன் அப்படின்னு சொன்னோம்னா பார்த்துங்க, அப்போ பை இன்ட்டு 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. பை ரேடியன் எப்படி எழுதலாம், பை இன்ட்டு 1ன்னு எழுதலாம். அப்போ 1 ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைட் பை பை அப்படின்னு சொல்லலாம். 180/π. ஓகே, இது 1 ரேடியன். அதுவே 1 டிகிரின்னு சொன்னோம்னா அது அப்படியே ரிவர்ஸில் மாற்றிக்க வேண்டியதான்.
180 by pi, pi by 180 radians, pi by 180 radians. ஓகேயா? இப்போ எக்ஸ் ரேடியன் எப்படி இதெல்லாம் 1 ரேடியன் வந்து 180 by pi அப்படின்னு சொன்னோம்னா அப்போ எக்ஸ் ரேடியன்கிறது 180 by pi இன்ட்டு எக்ஸ் டிகிரி. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் டிகிரி எப்படி சொல்லலாம்? இந்த பை எங்கே போனால் பை எக்ஸு பை 180 ரேடியன்ஸ். ஓகேயா? இப்போ டிகிரிக்கும் ரேடியன்ஸ் இப்போ 2π ஆரைன்னு 360 டிகிரி, அதை பை அரையனுக்கு மாற்றோம்னா 360/2 = 180 டிகிரி. இப்போ ஒரு அரையன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பை இன்ட்டு 1 பை, அப்போ 1 வச்சுட்டோம்னாக்கா 180 டிகிரி பை பை இப்படி சொல்லலாம். ஒரு அரையனுங்கிறது 180 டிகிரி பை பைன்னு சொல்லலாம். அல்லது ஒரு டிகிரி அப்படின்னு சொன்னால் பை பை 180 ஆரையன்கள், பை பை 180 ஆரையன்கள். இப்போ ஒரு ஆரையனை 180 டிகிரி பை பைன்னு சொன்னோம்னா இப்போ எக்ஸ் ஆரையன்கள், இப்போ எக்ஸ் ஆரையன்கள்னா 180 பை பை இன்ட்டு எக்ஸ் டிகிரி. எக்ஸ் டிகிரி எப்படி சொல்லலாம்? அப்போ ஒரு டிகிரி பை பை 180ன்னு சொன்னோம்னா அப்போ எக்ஸ் டிகிரிங்கிறது பை பை 180 இன்ட்டு எக்ஸ் ரேடியன்ஸ். ஓகேயா? சரி, இப்போ நோட் பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு. மற்றபடி புக்கில் உள்ள அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க. இதில் அதுலேயும் ரொம்ப முக்கியமான பாருங்க, கன்சிடர் a sector of a circle, consider a sector, அதாவது இந்த செக்டர் பாருங்க, இது இந்த பாருங்க, இதை வந்து நம்ம ஒரு செக்டர்னு சொல்லுவோம், இது ஒரு செக்டர். ஓகேங்களா? இந்த செக்டர் எடுத்துட்டோம்னா அந்த செக்டருடைய ஏரியா ஆஃப் த செக்டர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதோட ரேடியஸ் 6, தீட்டா இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டர், அந்த செக்டருடைய சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா. தென் ஏரியா ஆஃப் த செக்டர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் பை 360 டிகிரி இன்டு தீட்டா இன் டிகிரி மெஷர். டிகிரியில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா அந்த ஏரியா ஆஃப் த செக்டரை நான் டிகிரியில் சொல்கிறேன்னா பை ஆர் ஸ்கொயர் பை 360 டிகிரி இன்டு தீட்டா அப்படின்னு சொல்லணும். இதுவே ரேடியன் மெஷர் நான் சொல்லணும்னா பை ஆர் ஸ்கொயர் பை 360க்கு போனால் 2π ரேடியன்ஸ், இப்போ 2π இன்டு தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ இந்த நியூமரேட்டர் லைன் டினாமினேட்டர் பை கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 2, ஆர் ஸ்கொயர் இன்டு தீட்டா டிவைட் பை 2 இன் ரேடியன் மெஷர். ஏரியா ஆஃப் த செக்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டிகிரி மெஷரில் நம்ம டிகிரியை மெஷர் பண்ணி போனோம்னா பை ஆர் ஸ்கொயர் பை 360 இன்டு தீட்டான்னு சொல்லலாம். அதுவே ரேடியன் மெஷரில் ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம வச்சு கால்குலேட் பண்ணும்போது இந்த ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 2 இது வந்து நமக்கு வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் த செக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ரேடியன் மெஷரை யூஸ் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த செக்டர் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். கிளியர்லி the calculation in radian measure is much easier to work with. பாருங்க, the values of pi யோட வேல்யூ பார்த்தோம்னா 3.16 and 22/7 பார்த்தீங்கன்னாக்கா 3.1429. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டு 4 டெசிமல் பிளேஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல் பிளேஸ் வச்சுருக்கிறோம். அப்போது 4 தசம திருத்தம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 3.1416 இது பையோட வேல்யூ. அதே 22/7 22π வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.1429. இது 4 தசம திருத்தம் 4 டெசிமல் பிளேஸில் பார்க்கும்போது. அதே 2 டெசிமல் பிளேஸில் பார்க்கும்போது 3.14. அப்போ பையோட வேல்யூ 3.14 இருக்குது, 22/7 வேல்யூ 3.14 இருக்குது. அப்போது 2 டெசிமல் பிளேஸில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது பையன் 22/7 கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருப்பாங்க. அதனால் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். இன் 2 டெசிமல் பிளேஸ் பை இஸ் ஈக்குவல் 3.14 and 22/7 is equal to 3.14. Therefore, pi and 22/7 are approximately equal, correct up to 2 decimal places. அப்போ 2 டெசிமல் பிளேஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க பையும் 22/7 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ ஹென்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு 22/7, அது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். சரி, இப்போ நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. 1 ரேடியன் வந்து எதுக்கு கேட்குறோன்னா அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு 57 டிகிரி 17 minutes 45 seconds. 1 ரேடியன் அப்படிங்கிறது 57 டிகிரி 17 minutes 45 seconds. அதே 1 டிகிரின்னு சொன்னோம்னா இது எதுக்கு அப்ராக்சிமேட் ஈக்குவலாக இருக்குன்னா 0.017453 radians. 1 degree is approximately is equal to 0.017453 radians ஈக்குவலாக இருக்கு. சரி, அடுத்து பாருங்க 1 minutes. 1 minutes சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க இது π/180 into 60 ரேடியன். π/180 into 60 ரேடியன் சொல்லலாம். இது வந்து எதுனா 1 minutes. ஓகேங்களா? இதுக்கு அப்ராக்சிமேட் ஈக்குவலாக வேல்யூ கொடுத்துருப்பாங்க 0.000291 ரேடியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இது மைண்டில் இல்லைனாலும் இது மைண்டில் வச்சுங்க. π/180 into 60 π/180 into 60 ரேடியன்ஸ் தான் 1 minutes. அதுவே 1 செகண்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதே இன்னொரு 60 டிவைட் பண்ணிக்கிறோம். π/180 into 60 into 60 radians. 1 செகண்ட்னு 1 மினிட்ஸ்னு சொல்லும்போது π/180 into 60 ரேடியன் சொல்லுவோம். அதுவே 1 செகண்ட்னு சொல்லும்போது π/180 into 60 into 60 ரேடியன் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதே பார்த்தீங்கன்னா இது எதுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.00005 ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் 1 செகண்டு. ஓகே, நம்ம வந்து இந்த வேல்யூ மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். இது நமக்கு வைக்கிறது சிரமமாக இருந்தாலும் ஓகே தான், இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். The radian measures and the corresponding degree measures for some known angles are given the table. இப்போ ரேடியன் மெஷர், டிகிரி மெஷர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கரஸ்பாண்டிங் ஆங்கிளுக்கு டிகிரி மெஷரு ரேடியன் மெஷர்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் ரேடியன்ஸ், டிகிரி 0 ரேடியன், 1 ரேடியன், 0.017453 radians, π/6 radians, π/4 radians, π/3 radians, π/2 radians, π radians, 3π/2 radians, 2π radians. இது எல்லாத்துக்கும் டிகிரியில் என்னென்னு பாருங்கள். இப்போ 0 தான். அடுத்து 1 ரேடியன்கிறது நம்ம அந்த டெஃபினேஷனில் பார்த்தா 57 டிகிரி 17 minutes 45 seconds. அடுத்து பாருங்க 0.017453 ரேடியன்ங்கிறது 1 டிகிரி. 1 டிகிரி தான் அப்படி சொல்லுவோம். அடுத்து π/6 ரேடியன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது 30 டிகிரி. அதாவது π அப்படிங்கிறது 180, 180/6 30. π/4 180/4 45 டிகிரி. π/3 சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க 180/3 60 டிகிரி. π/2 180/2 is equal to 90 டிகிரி. π 180 டிகிரி. 3 into π/2. அப்போ 3 into π/2ங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 90 பார்த்தீங்கன்னா அப்போ 3 into 90 270 டிகிரி. 2π 2 into 180 360 டிகிரி. இப்போ நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ 0 நம்ம 1 இது ரெண்டு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ 0 30 45 60 90 180 270 360 இந்த டிகிரி மெஷருக்கு ரேடியன் இது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸில் டிகிரி ரேடியன் மெஷர்ஸ் அது ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த விஷயங்களை பார்த்துருக்குறோம்.
இப்போது இது சம்மந்தமாக நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.2 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சும்மா இது ஒரு அவுட்லைனு கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளங்களை பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.